பச்சை மிளகா அது காரம் இல்லை. நிஜமாலுமே காரமாக இருக்கா இல்லையான்ட்டெல்லாம் தெரில. என்ன நான் பச்சையெல்லாம் கடிச்சு பார்க்கலாம். நான் நம்ம வீட்டில் ஒரு 6 செடி இருக்குது. உரம் போட்டு அந்த இதில் உள்ள விதையினால் வந்த செடிகள் தான். அதை தவிர பாவக்காய் இருக்குது, தம்பட்டை அவரை இருக்குது. மொத்தமே இவ்வளோ தான் நம்ம வீட்டில் உள்ள காய்கறிகள் செடிகள். அதனால் இதெல்லாம் பெரிய அளவுலலாம் பார்க்கறது கிடையாது. ஆனாலும் பாவக்காவும் காய்க்குது, தம்பட்டை அவரையும் காய்க்குது, பச்சை மிளகா காய்ச்சி தொங்குது. நீ உரம் கொடுத்தா கொடுக்காட்டி போ, ஆனால் இது என்னோட டியூட்டி, சரிப்பா காய்ச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதே மாதிரி தான் திராட்சை. இதுக்கு முன்னாடி பூத்த பூ எல்லாமே உதிர்ந்துருச்சு. இப்போ உள்ள பூவில் 3 பிஞ்சு வச்சுருக்கு. சரி பார்ப்போம். இதை தவிர மாடியில் ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டுருக்குங்க. ட்ராகன் ஃப்ரூட் செடியில் தான் பாவக்காய் கொடி போடுது. வெத்தலை செடி ரோஸ் கூட வளர்ந்துட்டுருக்கு. வெத்தலை செடியோட இடத்துல பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வளருது. இதுதான் பஞ்சாயத்தான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம இருவாச்சி மல்லி உள்ள தொட்டியில் மஞ்சள் வளர்ந்துட்டுருக்கு. நீ எப்படா சொல்லாமல் கொள்ளாமல் வந்த அப்படின்னா, இதுக்கெல்லாம் உனக்கு பர்மிஷன் கேட்பாங்களா? நான் அப்படி தான் வளருவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க.